ஒரு முனிவர் சொன்ன கதை இது. ஆதி காலத்துல, அதாவது மனிதன் கடவுளாக வாழ்ந்த ஆரம்ப காலகட்டத்துல அவனிடமிருந்த இறைத்தன்மையை, அந்த சக்தியை அவன் தவறாக உபயோகிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த பிரம்மாவிற்கோ வருத்தம். உடனே யோசிக்க ஆரம்பித்தார். மனிதனிடம் இருக்கிற இந்த இறைத்தன்மையை, அந்த சக்தியை வேறு எங்கேயாவது வைக்கலாம் என நினைத்தார். இது சம்பந்தமா பேசுறதுக்கு தேவர்களை அழைத்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. கடலுக்கு அடியில் ஆழமான பகுதியில் அந்த இறை சக்தியை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிரம்மா இல்லை இல்லை, மனிதன் கண்டுபிடித்து விடுவான் என்றார். அப்போ பூமிக்கு அடியில் ஆழமான பகுதியில் வைக்கலாம் என்றார் ஒருவர். அதற்கும் பிரம்மா வேண்டாம் என்றார். காலப்போக்கில் அதையும் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவான் என்றார். அப்போ எங்கதான் வைக்கிறதுன்னு ஆலோசித்து கடைசியில் பிரம்மாவிற்கு ஒரு யோசனை வந்தது. பிரம்மா சொன்னார், மனிதனுக்கு உள்ளே ஆழமான ஒரு இடத்தில் அந்த இறை சக்தியை வைக்கப் போகிறேன் என்றார். அந்த இடத்தை அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். மனிதன் வானம், பூமி, கடல், மனிதர்கள், அது இதுன்னு என்னெல்லாமோ தேடுவான், ஆராய்ச்சி பண்ணுவான். ஆனா